ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திற்கு நேராக நம்முடைய வேத வார்த்தைகளை நாம் திருப்பலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள், நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை நானும் நீங்களும் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்தில் உள்ள எபேசு திருச்சபைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனையை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி வர வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது எது? எபேசு சபையை பார்க்கும்போது பவுலுடைய ஊழியத்திலே, பவுல் எழுதின நிருபங்களிலே, பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக கிடைத்த அறுவடையின் பலனிலே நிறுவப்பட்ட அந்த திருச்சபை ஒரு மிக முக்கியமான பங்கு வைக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து பவுல் அந்த சபையின் ஜனங்களுக்கு பல காரியங்களை எழுதி கொடுக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள போராட்டங்கள், பலவிதமான சர்வாயுத வர்க்கங்களை, அதற்குரிய ஆசீர்வாதங்கள், அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பிசாசிற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை பவுல் அந்த நிருபத்திலே எபேசு திருச்சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே வண்ணமாக எபேசு பட்டணத்திலே பார்க்கும்போது அந்த சபையிலே அப்பல்லோ, தீமோத்தேயு என்று சொல்லி இவர்கள் பலர் அந்த இடத்திலே ஊழியங்களை செய்தவர்களாக காணப்படுகிறார்கள். எபேசு திருச்சபையை பார்க்கும்போது மிகவும் கர்த்தருக்காக, தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும், எப்படியாகிலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று தாங்கள் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகவும் பக்தி நிறைந்த ஒரு சபையாக காணப்பட்டிருந்தது. ஆனால் அந்த திருச்சபையை குறித்து வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. ஆனா அதுக்கு முந்தின வசனம், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் நிமித்தம் என் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எபேசு பட்டணத்தில் உள்ள எபேசு திருச்சபை நல்ல உபதேசங்களை கற்று அறிந்த ஒரு திருச்சபையாக இருந்தது. அவர்கள் நல்ல போதனைகளை பின்பற்றக்கூடிய சபையாக அவர்கள் இருந்தார்கள். தவறான உபதேசங்களுக்கு எதிர்த்து நிற்கிற, தவறான உபதேசங்கள் தங்களுடைய இருதயத்தில் வந்து விடாதபடிக்கு, தவறான தேவனுடைய வார்த்தைகள் எதுவுமே புரட்டப்படக்கூடாது என்று சொல்லி அவைகளிலே அவர்கள் மிகவும் தைரியமாக எதிர்த்த ஒரு சபையாக இருந்தனர். ஆனா எல்லா காரியங்களும் இருந்தும் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ இழந்து போனாய் என்று சொல்லி உன் பெயரில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லி அந்த இடத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார். பவுல் சபையை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? எது தேவனுக்கு பிரியமானது என்பதை நீங்க என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எபேசு பட்டணத்தில் உள்ள எபேசு திருச்சபைக்கு அவர் சொல்லுகிறார். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தருக்கு எது பிரியம் ஆனது என்று சொல்லி நானும் நீங்களும் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமானது எவைகள், கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவைகள் எவை என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படி ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
கர்த்தருக்கு பிரியமானது எது, தேவன் விரும்புகிற காரியங்கள் எது, தேவன் விரும்பாத காரியங்கள் எது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு என்று ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே நாம் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அமெரிக்க தேசத்திலே ஒரு பிரபலமான ஒரு மருந்து கடையுடைய கம்பெனி இயங்கிக் கொண்டிருந்தது. அதனுடைய ஓனராக ஜாக் எட்வர்ட் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக, தன்னுடைய தகப்பனாக, தன்னுடைய தேவனாக தன்னுடைய இருதயத்திலே அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதிலே அவர் மிக முக்கியமான கரிசனையோடு கவனத்தோடு செயல்கொண்டு வந்திருந்தார். ஆண்டவருக்காக தான் எப்படி ஆகிலும் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மூலமாக தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷப்பட வேண்டும், நான் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு கூட அந்த அருமையான மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் அவர் தன்னுடைய கம்பெனியில நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஒரு கடையில அவர் செல்லும் போது பார்த்தார். அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேகசின். அது எப்படிப்பட்ட மேகசின் பாத்தீங்கன்னா, பெண்களை குறித்து தவறாக சித்தரித்து பல தவறான கண்ணோட்டத்தோடு பல காரியங்களை அச்சிட்டு போட்டப்பட்டிருக்கிற ஒரு மேகசின். ஆனா அந்த மேகசின்ல பார்க்கும்போது பயங்கரமா அந்த மேகசின் வந்து சேல் ஆகுது. நிறைய பேர் அதை வாங்கிட்டு போறாங்க, நல்ல ஒரு பிசினஸ் போய்கொண்டிருக்கிறது. ஆனா அவர் அதை பார்த்த உடனே அவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, இந்த புத்தகம் என்னுடைய கடைகளில் எந்த ஒரு கடைகளில் இருந்தும் இந்த புத்தகம் அது வந்து விற்பனை செய்யப்படக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு தீர்மானத்தை போட்டு விட்டார். அவருடைய கம்பெனியை சார்ந்த 1700 கடைகள் உண்டாம். 1700 கடைகளிலும் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த புத்தகம் இவர் சொன்ன ஒரே நாளிலே அது என்ன ஆயிடுச்சு, அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அதன் மூலமாக பயங்கரமான இழப்பு அவருக்கு வந்தது, நஷ்டம் வந்தது. அவர்கிட்ட கேட்டாங்க, பிரஸ் பீப்புள் எல்லாம் கேட்டாங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த பத்திரிகையை வெளிவரக்கூடாது என்று சொல்லி, உங்களுடைய கம்பெனியில உள்ள இந்த ஷாப்ஸ்ல வரக்கூடாது என்று சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னாராம், தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும், இந்த வியாபாரம் இந்த பிசினஸ்ல இந்த பாட்டை நான் செய்வது தேவனை பிரியப்படுத்தாது, என்னுடைய பிசினஸ்ல நஷ்டம் வந்தாலும் தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்று மனதுள்ளவனாக நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தேன் என்று சொல்லி அவன் அந்த பதில் கொடுத்தானாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களிலே கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில தீர்மானங்களை எடுத்து சில திட்டங்களின்படி நாம் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கூட சில இழப்புகள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில கூட சில நஷ்டங்கள் வரலாம். ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டார், நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன்னா அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறோம். லாபமானாலும் சரி நஷ்டமானாலும் சரி ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. சங்கீதம் 143வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும்போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், போதித்தருளும். நம்ம கூட பல நேரங்களில் நம்ம பாடுகிறோம். பெர்பான் செய்யா அழகா அந்த ஒரு பாடல பாடி இருக்கிறாங்க. என்ன பாடல்? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே
சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். புதுசா திருமணமாகி கணவன் மனைவி திருமணத்துல இணைக்கப்பட்டு மனைவி கணவனுடைய வீட்டிற்கு செல்லும் போது செல்லுவதற்கு முன்னாடியே பெற்றோர், விசேஷமாக தாய்மார் மகள்கிட்ட என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? மகளே, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும்னா, உன்னுடைய கணவனுக்கு பிரியமானதை நீ என்ன செய்யணும்? செய்யணும். கணவனுக்கு பிரியமில்லாததை நீ செஞ்சனா குடும்பத்துல பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். கணவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ, கணவனுக்கு எது பிரியுமோ, எது பிரியமா இருக்குமோ அதப்படி நீ செய்யணும். கணவனுக்கு பிரியமில்லாததை செய்யக்கூடாது. அது போலதான் சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தருக்கு பிரியமாக நானும் நீங்களும் வாழ வேண்டாம். பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? மற்றவர்களை பிரியப்படுத்த நாம் பிரயாசப்படுகிறோம். பல நேரங்கள்ல, சில நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்த பிரயாசப்படுகிறோம். பெற்றோரை, கணவர்களை, மனைவியை, உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனா பல நேரங்கள்ல ஆண்டவரை நம்ம பிரயாசப்படுத்த, அவரை சந்தோஷப்படுத்த என்ன செஞ்சிடறோம்? தவறி போய் விடுகிறதை நம்ம பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் தேவனை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? வேதத்துல கர்த்தரை பிரியப்படுத்துகிற மூலமாக எவ்வளவு தூரங்கள்ல நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோமோ அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நாம் தேவனுடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை எப்படியாயிலும் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை குறித்து பல திட்டங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான ஆசை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? பல நேரங்கள்ல நாம் எவ்வளவோ காரியங்களை நம்ம செய்கிறோம், ஆனா ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தல. ஒழுங்கா நம்ம ஆராதனைக்கு வரலாம், சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனா அதை விட மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை நான் பிரியப்படுத்துகிறேனா? கர்த்தரை நான் சந்தோஷப்படுத்தி இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பிரியமானவனாக, கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எபேசு சபைக்கு பேசின அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை நேரத்துல என் கூடயும் உங்க கூடயும் பேசக்கூடிய காரியம், அருமையான தேவனுடைய மகனே, மகளே, நீ என்னை பிரியப்படுத்தி இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை என்னை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? அல்லது உன்னுடைய வாழ்க்கை என்னை துக்கப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறதா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2, 3, 4, 5 வாசிக்கலாமே. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாம் நன்றாக தான் இருந்தது. என்னெல்லாம் பண்றாங்க அவங்க கூட பாத்தீங்கன்னா, முதல்ல பார்க்கும்போது ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். அடுத்து ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லாம் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார். எல்லாம் நிறைவாக இருந்தது அவர்களுக்கு.
கூட வந்த கன்மலை அவர்களோடு இருக்கிறார். ஆனா அந்த 5வது வசனம் என்ன சொல்லுது? அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மிகுந்த ஜாக்கிரதை உள்ள வார்த்தை இது. இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய சொந்த ஜனமாக மீட்கப்பட்ட ஜனம். அவர்களோடு கூட கிறிஸ்துவாகிய கன்மலை கூட வர்றாரு. ஞான பானத்தை குடிக்கிறாங்க, கன்மலை தண்ணீரை குடிக்கிறாங்க, ஞான போஜனத்தை புசிக்கிறாங்க. எல்லாம் நிறைவா நடக்குது, ஒரு குறைவும் இல்லை. ஆனாலும் அநேகரிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அநேகமான பேரிடம் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. ஒரே ஆராதனை தான், ஒரே போஜனம் தான், ஒரே ஞானஸ்நானம் தான், அவரால் நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான், இயேசு கூட வருகிற சூழ்நிலை தான். ஆனா ஆண்டவர் அவர்கள பிரியமா இருக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாலை நேரத்துல நானும் நீங்களும் இந்த நேரத்துல யோசிக்கணும், யோசிச்சு பார்க்கணும், கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறாரா? நானும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்துல வந்து பாடல் பாடுறேன், கிறிஸ்து என் கூட இருக்கிறார், என் கூட பேசுகிறார். எல்லா ஆராதனையில் இருந்து தேவனுடைய வார்த்தை என்னோடு தொடப்படுகிறது. ஆனா என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்து பிரியப்படுகிறதாக இருக்கிறதா? தேவன் என்னுடைய வாழ்க்கையில பிரியமாய் இருக்கிறாரா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, மிகுந்த ஜாக்கிரதையான ஒரு வார்த்தை. தேவன் என்னுடைய வாழ்க்கையில பிரியமா இருக்கிறாரா? பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்கள், ஒன்றெண்டு இல்ல, எவ்வளவோ, ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான், அற்புதத்துக்கு மேல அற்புதம். வாதைகள்ல இருந்து விடுதலை. அந்த நாள்ல எகிப்தின் ஜனங்கள்ல முதற் பேரானவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில ரத்தம் தெளிக்கப்பட்ட, ரத்தம் பூசப்பட்ட, நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசப்பட்ட இருந்த வீடுகள்ல எந்த ஒரு வீட்டிலையும் சங்கார தூதன் நுழையாதபடிக்கு, அழிவு உண்டாகாதபடிக்கு, கொள்ளை நோய்கள் உள்ளாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனா அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் வெளியே வந்தாலும், கிறிஸ்து அவர்களோடு கூட வந்திருந்தாலும், ஆண்டவருடைய பிரச்சனை அவங்களோடு இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண முடியல? அவர்கள் மேல் பிரியமா இருக்கவில்லை. அதனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்துக்குள்ளாக போகிறாங்க. காலேபும் யோசுவாவும் மாத்திரம். கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்வது மிக கடினமான காரியம். ஆனா நாம் என்ன செஞ்சோம் தெரியுமா? அது ரொம்ப ஈஸியா, ரொம்ப அற்பமா, அது ஒரு விஷயமாகவே எண்ணுவது இல்லை. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு, நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம வாழ முடியும். ஆனா உண்மையா யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு அதை குறிச்சு ஒரு மனசுல, ஏசப்பாக்கு நான் பிரியமா வாழணும், ஏசப்பாவை நான் பிரியப்படுத்தணும், ஏசப்பாவை நான் சந்தோஷப்படுத்தணும், அப்படிப்பட்ட எண்ணம் பல நேரங்கள்ல என்னல்ல நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 90வது அதிகாரம் 17வது வசனம். சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம், தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் மேல் இருப்பதாக. தாவீது ராஜா கேட்கிறாரு ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே உம்முடைய பிரியம் என் மேல இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட என்ன ஆச்சு? அநேகர் மேல ஆண்டவருக்கு மேல என்னல்ல பிரியம் இல்லை. ஆனா தாவீது ராஜா கேட்கிறார், ஆண்டவரே என் மேல உங்க பிரியம் இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல காரியங்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கிறோம். பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான பல காரியங்களை நாம் கேட்கிறோம். ஆனா
சங்கீதம் 19:14 சொல்லப்பட்டது போல, தேவனே என்னுடைய வாயின் வார்த்தையும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. என்ன சொல்றாரு ஆண்டவரே? என்னுடைய வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்துல பிரியமாய் இருப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடந்த வாரம் முழுசும் நம்முடைய வாயின் வார்த்தை தேவனுக்கு முன்னாடி பிரியமா இருந்ததா? அவரை சந்தோஷப்படுத்த விதமா நம்முடைய வார்த்தைகள் இருந்ததா? தேவன் என்னுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு அவர் சந்தோஷப்பட்டாரா? என்னுடைய வாயின் வார்த்தைகள் தேவனை பிரியப்படுத்தி இருந்ததா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில நான் பேசின வார்த்தைகளை அதே நேரத்துல நம்முடைய சபையின் போதகரோ அல்லது சபையில் உள்ள மற்ற அங்கத்தினர்கள் ஒருவேளை அந்த வார்த்தைய நீங்க அறியாம அதை கேட்டிருந்தாங்கன்னா அந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரை விட்டுருவோம், நம்ம ஒருத்தர்கிட்ட பேசின வார்த்தைய இந்த இடத்துல பாஸ்டர் உங்ககிட்ட இருக்கிறாருன்னு இல்ல, இல்லாம அவர் அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்னா அவர் சந்தோஷப்படக்கூடிய விதத்துல நம்ம எல்லா காரியங்களும் பேசுகிறோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்தது? ஒவ்வொருத்தையும் பேசும்போது எப்படி பயன்படுத்துகிறோம்? அது என்னன்னா, ஒரே நாள்ல நம்ம எல்லாமே திருப்ப முடியாது. ஆனா என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா பரிபூரணத்துக்கு நேரா ஓடி வரணும். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல, அது அப்படிதான் அப்படின்னு சொல்லி இல்லாம நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு நேரா போய்கொண்டே இருக்கணும். பல நேரங்கள்ல நம்முடைய சாட்சி எங்க இருக்குன்னா, மற்ற ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அல்ல, நம்ம வேலை பார்க்கிறவங்க கிட்ட, அல்லது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வருது, அந்த நேரத்துல நம்ம எப்படி அவங்க கிட்ட ரியாக்ட் பண்றோம், எப்படி அவங்க கிட்ட பேசுறோம், கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, எப்படி நம்ம பிஹேவ் பண்றோம். கோபப்படலாம், ஆனா தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோமா? ஆண்டவர் அதுல பிரியப்படுவாரா? எப்பவும் ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாலும் நம்ம மனசுக்குள்ள கேட்கணும், பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறார், தேவன் என் உள்ளத்துல இருக்கிறார், அவருக்கு பிரியமானதை நான் செய்யறேனா, அவருக்கு பிரியமான காரியத்தை நான் செயல்படுத்துகிறேனா, அவர் இதுல பிரியப்படுவாரா, தேவன் நான் செய்கிற காரியத்துல பிரியப்படுவாரா என்பதை சோதித்து பார்க்கும்படியாக ஆண்டவர் சொல்றார். சோதித்து பார்க்கும்படியாக ஆண்டவர் சொல்றார். நம்ம வாழ்க்கையில சோதித்து பார்த்திருக்கிறோமா? ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவரே என் வாழ்க்கையில உமக்கு பிரியமான என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருந்ததா? எவ்வளவு பேரை குற்றப்படுத்தி நான் பேசினேனா? எவ்வளவு பேரை குறை சொல்லி நான் பேசினேனா? ஒருத்தர் குறிச்சு அடுத்தவர்கிட்ட தவறா நான் பேசி கோல் மூட்டி விட்டு அதனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டைகளை உருவாக்குற ஒரு பாத்திரமா நான் மாறினேனா? அல்லது மற்றவர்கள் பேசுகிற குறையே கண்டுபிடிச்சிட்டே இருந்து வீட்டுல போய் அது இதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறவனாக நான் இருந்தேனா? என் வாயின் வார்த்தை எப்படி இருந்தது? என் வாயின் வார்த்தை ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில உலகத்தில் பல பொருட்கள் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், ஆனா என்னுடைய இருதயத்தின் தியானம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே உமக்கு பிரியமாக நான் வாழணும், உம்மை நான் பிரியப்படுத்தணும். பிள்ளைகள் அப்பாவுக்கு ரொம்ப பிரியமா நடக்கணும்னு விரும்புவாங்க. ஏன் தெரியுமா? அப்பாவுக்கு பிரியமானது செய்யும் போது, அப்பாவுக்கு பிரியமா நாம நடக்கும்போது அப்பா என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைங்க என்ன கேட்கிறாங்களோ எல்லாவற்றையும் அப்பா பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஏன்னா
மகன் கேட்கிறான், மகன் என்னை சந்தோஷப்படுத்துகிறான். எனக்கு பிரியமானதை அவன் செய்யும் போது அவன் ஒரு குறைவுல இருந்துச்சுன்னா நான் அதை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்னு சொல்லி அப்பா இறங்கி வந்து பிள்ளைகளுடைய குறைவுகள்ல நன்மையை கிடைக்க செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரம தகப்பனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆனா பல நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தேவனை துக்கப்படுத்துகிற கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய எண்ணம் என்ன தெரியுமா? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன நினைப்பாங்க, நான் இந்த காரியத்தை செஞ்சா என் நண்பர்கள் எல்லாரும் என்ன தவறாக நினைத்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்களை திருப்திப்படுத்தும்படியாக நாம் பல நேரங்களில் தவறான காரியங்களை செய்து தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக மாறி போய் விடுகிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தவறான நடக்கைகளினால ஆண்டவர் சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலைகள்ல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கணும். ஆண்டவரே, இனி நான் உம்மை பிரியப்படுத்துவேன், இனி என்னுடைய வாழ்க்கையில நான் உம்மை பிரியப்படுத்துவேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பல நேரங்கள்ல நாம் ஜெபிக்கணும் போகிறோம், அந்த நேரத்துல ஒரு போன் கால் வரும், அல்லது நம்ம ஜெபிக்கணும்னு இருக்கும்போது நம்முடைய நண்பர்கள் வரலாம், உறவினர்கள் வரலாம். ஆனா அந்த நேரத்துல என்ன செஞ்சிடறோம் தெரியுமா? நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவர்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி நம்ம போன் அட்டென்ட் பண்றோம், அவங்களை இன்வைட் பண்ணி எல்லா காரியங்களும் செய்யறோம். ஆனா ராஜாதி ராஜாவை என்ன பண்ணிடுறோம்? துக்கப்படுத்துகிறவர்களாக மாறி போய் விடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இந்த மாலை நேரத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். நான் உனக்காக எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறேன், ஆனா நீ என்னை கொடுக்க வேண்டிய கனத்தையும் நான் என்னை பிரியப்படுத்த வேண்டிய விதத்துல நீ என்னை பிரியப்படுத்தி இருக்கிறியா? பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? மற்ற எல்லா காரியங்களும் செய்வோம், ஆனா ஆண்டவரோடு இருக்கக்கூடிய சமூகத்துல இவ்வளவு காரியங்களுக்கு என்ன செய்வோம் தெரியுமா? ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு தூங்கிடுறேன், இன்னைக்கு வேலை எவ்வளவோ வேலை, காலையிலிருந்தே வேலை வேலை, ஐயோ என்னால முடியல, தூங்கிடலாம், நாளைக்கு பைபிள் ஒரு 10 வசனம் படிக்கிறது, நாளைக்கு 20 வசனமா நான் படிச்சிடுறேன், தூங்கிடுறேன், முடியல. ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டிய நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஜெப நேரத்தை வாஞ்சித்துக் கொண்டிருக்கும் போது, எப்படி ஆகிலும் என்னுடைய பாரத்தை, என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை நான் தன்னுடைய பிள்ளையின் மூலமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவன் ஜெபிக்கும் போது அந்த காரியத்திலே ஒரு பதில் உண்டாகுமே, ஒரு நன்மை உண்டாகுமே என்று சொல்லி அவர் தன்னுடைய ஏக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்திருக்கும் போது, நீ அந்நிய காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்து உன்னுடைய நண்பர்களையோ அல்லது வேறொரு காரியத்துக்கோ முக்கியத்துவத்தை கொடுத்து நீ செயல்படும் போது நீ எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? நீ எப்படி தேவனை கனப்படுத்த முடியும்? எப்படி தேவன் விரும்புகிற பாத்திரமாக மாற முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிற காரியம் சாக்கு போக்குகளை சொல்லுகிறவர்களாக இல்லாதபடிக்கு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்மை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன், ஆண்டவரே உம்மை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை பிரியப்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுப்பார். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல ஆண்டவரை பிரியப்படுத்தாத சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சவுல் ராஜாவுக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் இடையேயான ஒரு சம்பாஷணை. கர்த்தருக்கு
கீழ்ப்படிவதை பார்க்கிலும். அந்த இடத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும், அந்த என்னது மற்ற என்ன காரியங்களை செய்தாலும், பலியிடலாம், காணிக்க கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் என்னது உத்தமம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாமுவேல் ராஜாவாகிய சவுல்ட்ட சொல்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன சந்தர்ப்பத்துல போயிட்டு இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரை எதிர்க்கிறார்கள். இஸ்ரவேலருக்கும் அமலேரியருக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுல்ட்ட சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னாரு? அமலேக்கியர்ல எந்த ஒரு காரியத்தை விடாதபடிக்கு என்ன செய்யணும், எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார். எதையும் மீதியாக வைக்க கூடாது. ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் எதுவுமே உயிரோடு இல்லாதபடிக்கு அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனா அந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? சவுல் தனக்காக மேன்மையான ஆடுகள், மேன்மையானதை என்ன செஞ்சிட்டாரு, சில காரியங்களை எடுத்து வச்சிருக்கார். இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவர் ரியாக்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாக வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய பிரமாணம் அல்லது ஆண்டவருடைய கட்டளை என்ன தெரியுமா? அமலேக்கியன் எனக்கு முன்பதாக நிற்பதில்லை, அவனை சங்காரம் பண்ணுவேன் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக, தீர்மானமாக, கட்டளையாக இருந்தது. அமலேக்கியர் என்று சொல்லும் போது அது மாம்சத்தின் கிரியைக்கு ஒப்பிடப்படுகிறது. அமலேக்கியன் என்று சொன்னா மாம்சம், மாம்சத்தின் கிரியைகள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சவுலிடம் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் அழித்து விடு. ஆனா சவுல் எதற்கு நல்ல ஆடு, மாடு, ராஜா இவர்கள் எல்லாம் உயிரோடு வைத்து விட்டீர் என்று சொல்லி சாமுவேல் சவுலிட்ட கேட்கும் போது சவுல் என்ன சொல்றார் தெரியுமா? தேவனுக்கு நான் பலியிடும்படியாக வைத்திருக்கிறேன். நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? சில நேரங்கள்ல ஏமாந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், சபையில நான் இந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள்ல சில காரியங்களை நானும் நீங்களும் செய்து நிறைவேற்றாதவர்களாக இருப்போமானால் அது மிகுந்த ஜாக்கிரதை. ஆண்டவர் சொன்னதை அதே வண்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நமக்கு கட்டளையாக இட்டு கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அதுல சாக்கு போக்குகளை சொல்லிட்டு வேற வியாக்கியானங்களை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சவுல் ராஜா கர்த்தருக்கு தான் நான் செய்ய போகிறேன், கர்த்தருக்கு தான் நான் கொடுக்க போறேன், அவருக்கு தான் காணிக்க கொடுக்க போகிறேன். இல்ல, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சவுல் சொல்றான், நான் கர்த்தருக்காக தான் மேல் வைத்திருக்கிறேன், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக தானே நான் அதை உயிரோடு விட்டேன், கர்த்தருக்கு பலியிடும்படியாக தானே நான் உயிரோடு வைத்திருக்கிறேன். தேவன் வேண்டும் என்றால் அது வேணும், தேவன் வேண்டாம் என்று சொன்னா அது நமக்கு வேண்டாம். பல காரியங்கள்ல ஆண்டவருக்கு நம்முடைய காரியங்கள் பிரியமில்லாததாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நம்மள பலருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா எல்லாவற்றிலும் நல்லவர்களாக இருக்கிறோம், கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக கூட இருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல, ஒரு சின்ன இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை இருக்கும்னா அது யாருக்கு தெரியும்னா, எனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் அந்த காரியம் தெரியும். ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் கூட உங்களோடு, ஒரு சிலரோடு கூட வார்த்தைகளின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துல அவர் சொன்ன சில காரியங்களை நீங்க கீழ்ப்படியாதபடிக்கு, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம விட்டுவிடாதபடிக்கு, தேவன் விட்டுவிடு என்று சொன்னவைகளை ஏன் இன்னும் விட்டுவிடாத சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா,
மறைவான காரியங்களை, மறைவான பாவங்கள், சில காரியங்களை இன்னும் நீங்க உங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் அவைகளை வெளியரங்கமாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படியும் போது பலியை பார்க்கலும், காணிக்கையை பார்க்கலும், நற்கிரியைகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்படுகிறது. சில காரியங்களை நாம் சாதாரணமாக எண்ணுகிறோம், ஆனா அவைகள் நம்முடைய தனிப்பட்ட ஜபங்கள், நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள்ல ஆண்டவரை விட்டு தூரம் போகிறதாக காணப்படுகிறது. நமக்கு அது பெரிய காரியம் மாதிரியே தெரியாது. ஒரு சின்ன காரியம் தானே, சின்ன காரியம்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு சின்னதா இருந்தாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியம். தேவனுக்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில காரியங்களிலே ஆண்டவருக்கு நம்மை குறித்து தனிப்பட்ட நோக்கங்கள் உண்டு, தனிப்பட்ட திட்டங்கள் உண்டு. நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்மை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. தேவன் நம்மோடு கூட பல நேரங்களிலே, பல சூழ்நிலைகளில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். பல நேரங்கள்ல வெளியே பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கை நல்லவர்களை போல காணப்படுகிறோம், எல்லாவற்றிலும் பரிசுத்தரை போல காணப்படுகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில உள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில உள்ள பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவருக்கு நேராக கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? ஆண்டவர் விட்டுவிட சொன்ன காரியங்களை விட்டு விட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் செய்து நிறைவேற்று என்று சொன்ன காரியங்களை நாம் கீழ்ப்படிந்து அதற்கேற்ற வண்ணமாக நம்மை அர்ப்பணித்து இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உண்மையாகவே நானும் நீங்களும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமா? இந்த மாலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த ஏக்கத்தோடு கண்ணீரோடு கூட உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீ என்னை பிரியப்படுத்துகிறாயா? பவுல் எபேசு சபைக்கு சொன்ன அதே காரியத்தை ஆண்டவர் நமக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். தேவனுக்கு எது பிரியம் என்பதை சோதித்து பார். தேவனுக்கு எது பிரியம்? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. காணிக்கை அல்ல, பலி அல்ல, அதை பார்க்கலும் முக்கியமானது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை சார்ந்து நடப்பது தேவனுக்கு பிரியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பல நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மால கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். அமலேக்கை, மாம்சத்தின் கிரியைகளை முற்றிலும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. தேவன் வேண்டாம் என்பதை விட்டுவிட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கண்களின் இச்சையாக இருக்கலாம், மாம்சத்தின் பெருமையாக இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையாக இருக்கலாம், இவைகள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. இது எனக்கு வேண்டாம். என்ன காரியங்கள் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுதோ அதற்கு அப்படி கீழ்ப்படிவேன் என்று சொல்லும் போது தேவன் நம்மள பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சவுல் தான் நல்லதுதான் செய்தேன் என்று நினைத்தான். தேவனுக்கு பலியிடுவதற்கு என்றுதான் அவன் அதை வைத்திருந்தேன் என்று சொல்லி சொன்னான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சவுலை குறித்து துக்கப்பட்டார். இவனை ராஜாவாக வைக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அவனை புறம் தள்ளினார். ஏன்? சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில இது முக்கியமான ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிற சில மேன்மையான ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி வைத்திருந்த மேன்மையான திட்டங்கள், மேன்மையான உயர்வுகள் கர்த்தராலே தடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்? நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் சொன்ன
சொன்னதை செய்யாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளி தேவனுடைய வார்த்தையை நீ அலட்சியம் பண்ணினதுனாலே கர்த்தரே அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கிறார். சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினது தேவன். ஆனா அதே தேவன் அந்த சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது அவனை புறமே தள்ளினார். உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படியாததினாலே பல ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டே இருக்கிறோம். பல ஆசீர்வாதங்கள் தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. சின்ன காரியமாக இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எதுவாக இருந்தாலும் நீர் எதை சொல்லுகிறீரோ அதற்கு நான் கீழ்ப்படிய என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்த்து நில்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என்ன ஒரு காரியத்துக்கு நம்ம சொல்லுவோம், என்ன தெரியுமா? எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தான், எல்லாம் ஆண்டவருடைய சித்தம் தான். எது கேட்டாலும் கேஷுவலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய சித்தம், எல்லாம் ஆண்டவர் சித்தப்படி நடத்துவார்னு சொல்றோம். ஆனா தேவனுடைய சித்தத்தின்னு சொல்லிட்டு அதற்குள்ள 100-200 கண்டிஷன்ஸ் வைப்போம். எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி நடக்கணும், அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் என்ன செய்தாலும் அதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், அதற்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவதுதான் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. சாமுவேல் சவுலிடம் துக்கத்தோடு சொல்லுகிறார், சவுலே, பலியை விட கீழ்ப்படிதல் முக்கியம். யாரும் செய்யாததை செய்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொன்ன சிறிய காரியத்தை நாம் செய்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? மற்றவங்க சொல்லாத சில காரியங்கள் எல்லாம் நம்ம செய்து நிறைவேற்றி நான் தான் ஆளினால் நம்ம காணிச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொன்ன சின்ன காரியத்தை செய்து நிறைவேற்றி அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? உபாகமம் 11வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். உபாகமம் 11வது அதிகாரம் 27-28. நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். இந்த இடத்துல அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் என்ன செய்யும்? ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, குடும்பத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் விரும்பாத காரியங்கள், தேவன் விரும்பாத விக்கிர ஆராதனைகள், தேவன் விரும்பாத காரியங்களுக்கு முதலிடத்தை கொடுக்கிறவைகள், இவைகள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பல நேரங்கள்ல நம்முடைய பிசினஸ் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கலாம், பொருள் ஆசைக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கலாம், பிறரை கம்பேர் பண்ணி வாழக்கூடிய சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா எது இருக்குதோ இல்லையோ நம்முடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில கடந்த காலத்திலே தேவனை துக்கப்படுத்தது இருந்திருக்கலாம். நம்முடைய குடும்பத்திலே பல நேரங்களில் தேவன் விரும்பாத காரியம் என்ன வந்தாலும் சரி, நாம் நினைக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது அதே வசனம் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படி இல்லைன்னா சாபம் வரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சாபம் வேண்டாம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேடி வரணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய பிரியம் என் மேல இருக்கணும், ஆசீர்வாதம், நன்மை, கிருபை என்னை தேடி வரும். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுவார். மகனே, இது உனக்கு வேண்டாம், இந்த பிசினஸ் உனக்கு வேண்டாம், இந்த வேலை நமக்கு வேண்டாம், இது எனக்கு பிரியமாக இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லுவாரு, இதெல்லாம் உனக்கு வேண்டாம். ஏன் வேண்டானா, இந்த காரியங்களை நீ செய்தனா என்னோடு உள்ள உறவை நீ இழந்து போவ, என்னோடு கூட நீ செலவிடுகிற நேரத்தை நீ இழந்து போவ, அதனால இது வேண்டான்னு ஆண்டவர் சொல்வாரு. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவரே, இது உமக்காக தானே ஆண்டவரே நான் சொல்றேன், உம்முடைய ஊழியத்துக்காக வேண்டிதானே ஆண்டவரே நான் எல்லாம் பண்றேன், எல்லா சாக்கு போக்குகளை நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவரோடு உள்ள உறவை, அவரோடு உள்ள வேத வாசிப்பை, அவரோடு உள்ள ஜெப ஐக்கியத்தை, அவரோடு கூட செலவிடுகிற நேரத்தை ஆண்டவர் விரும்புகிறார். தேவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆதியில இருந்த அன்பை நாம் இழந்து போனோமா, இல்ல ஆதியில உள்ள அதே அன்புல நாம் இருக்கிறோமா? தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே அவரை நாம் எப்படி இருக்கிறோம்? அவரை துக்கப்படுத்துகிறோமா அல்லது அவரை பிரியப்படுத்துகிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லாம் நன்றாக போய் கொண்டிருக்கும் போது ஜெபிப்பது மிகவும் லகுவான காரியம். ஆனா அதே நேரத்தில் கடினமான பாதையின் வழியாக போகும்போது ஜெபிப்பது கஷ்டமா இருக்கும். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலையின் வழியாக போனா, அவன் எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்தது, ஆனா எல்லா சூழ்நிலையிலையும் தானியேல் விட்டு விடாம எல்லாம் அவன் எப்படியெல்லாம் பண்ணி கொண்டிருந்தாரோ, எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாரோ, எந்தெந்த நேரங்கள்ல ஜெபம் பண்ணாரோ, சரியா காலையில மாலையில அந்தி சந்தி மத்தியான நேரம், இப்படி எல்லா நேரங்களிலும் தானியேல் உண்மையா ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது நாம் அவருக்கு பிரியமாக இருப்போம். யோசுவா 24வது அதிகாரம் 24வது வசனம். யோசுவா 24:24. ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். இந்த இடத்துல சொல்றாங்க, என்ன செய்யறாங்க? ஆண்டவரே, நாங்கள் உண்மையே சேவித்து உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். யோசுவா கேட்கிறாரு அந்த ஜனங்களை பார்த்து, யாரை பின்பற்ற போகிறீங்க? கர்த்தருடைய பட்சத்துல இருப்பது யார் என்று சொல்லி கேட்கும் போது அந்த ஜனங்கள் சொல்றாங்க, என்ன வந்தாலும் சரி, நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க உங்களோடு கூட ஆண்டவரை தான் நாங்க சேவிக்க போகிறோம். தேவனை சேவிப்பதுதான் எங்களுக்கு வேணும். நாங்க ஆண்டவரை சேவிக்க போகிறோம் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு காரியம் நம்மையும் தேவனையும் பிரிச்சுன்னா, இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரிவினை நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா, நம்ம சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை சேவிப்பது சிலருடைய வாழ்க்கையில கடினமாக இருக்கலாம். ஆண்டவரை சேவிப்பது பல நேரங்களில் சூழ்நிலைகள் முடியாம இருக்கலாம். ஆனா நம்ம இந்த நாள்ல கேட்கணும், கர்த்தாவே, நான் உம்மை கீழ்ப்படிந்து நான் உம்மை பிரியப்படுத்துவேன் என்று சொல்லி 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 17வது வசனம். 1 நாளாகமம் 29:17. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறீர். ஆமென். ஆண்டவர் சொல்ற காரியம் உத்தம குணத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் பிரியமாய் இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்கள்ல ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட கடவுள் பயத்தோடு கூட ஒரு தவறை செய்வதற்கு ரொம்பவும் யோசிப்பாங்க. ஆனா ஆண்டவரை அறிந்த நம்முடைய வாழ்க்கையில உண்மையும் உத்தமமும் காணப்படுகிறதா? சொல்கிற காரியங்களில் உண்மை இருக்கிறதா? நோவாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல நோவா தான் வசித்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லா ஜனங்களை பார்க்கிறோம் அவன் நீதி உள்ளவனாக உத்தமனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்க முடியும். மற்றவர் எல்லாரும் ஆண்டவரை விட்டு பொல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல ஒரே ஒரு நோவா ஆண்டவருக்கு பிரியமாக உத்தமத்தோடு இருந்ததை பார்க்க முடியும். நோவா ஒரு நீதிமானாக ஒரு உத்தமனாக இருக்கிறான்.
நோவாவுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா நீங்க போய் பாருங்க, அந்த 6வது அதிகாரத்துல இருக்கு. அவன் உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான், அவன் தேவனோடு நடந்தான். எப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தாரோ அதே வண்ணமாக நோவாவும் தேவனோடு சரியாக நடந்து கொண்டிருந்தான். குவாலிட்டி டைம் ஆண்டவருக்கு கொடுத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நோவா என்ன செய்தான் தெரியுமா? தேவன் சொன்னதை, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் மற்றவர்கிட்ட போய் சொல்றான், உலகம் அழியுது, தேவன் பேழையை பண்ண சொல்லிட்டாரு, நான் கட்ட போகிறேன்னு சொல்லி. அது வரைக்கும் மழைனா எதுவுமே தெரியாது. தேசம் முழுவதுமாக அக்கிரமம் நிறைந்து காணப்படுகிறது, முழுவதுமாக அக்கிரமம் நிறைந்த இடம். ஆனா அந்த நேரத்துல எல்லாரும் ஒரு பேழையை கட்டணும்னா எந்த இடத்துல கட்டுவாங்க? போய் கடலுக்கு பக்கத்துல கொண்டு போய் கட்டுவாங்க. எங்க தண்ணீர் இருக்கிறதோ அந்த இடத்துல வைப்பாங்க. ஆனா இங்க நோவா பேழையை எங்க கட்டுறாரு தெரியுமா? நிலத்துல கொண்டு போய் கட்டுறாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறாரு. எல்லாரும் பைத்தியக்காரத்தனம், இதை ஒரு முட்டாள் என்று சொல்லலாம். ஆனா நோவா தன்னுடைய குடும்பத்திற்கு தேவனுடைய வார்த்தையை சரியாக கற்றுக் கொடுத்ததுனாலதான் ஆண்டவர் பேழைக்குள்ள போன்னு சொல்லும் போது நோவாவும் தன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் உள்ள போவதற்கு முடிந்தது. ஆனா அதே நேரத்தில் லோத்துடைய மனைவிக்கும் ஆண்டவர் அந்த அக்கிரமத்தினால நினிவே பட்டணத்தை அழிக்க, சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அவர்களை அழைத்து வெளியே வான்னு சொன்னா லோத்துடைய மனைவியால வெளியே வர முடியல. ஆனா நோவா தன்னுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன காரியங்களை தன்னுடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லி இருந்ததனால அவர்கள் எல்லாருமாக பாதுகாக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் செய்ய சொன்னதை உண்மையாக உத்தமத்தோடு நிறைவேற்றுவாயானால் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் உத்தமமாக நடந்த நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக எதை இழந்தாலும் ஆண்டவர் நூறுத்தனையாக நமக்கு கொடுக்க உள்ள வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பொய் பேசாதபடிக்கு எந்த காரியமானாலும் ஆண்டவரே நான் உமக்கு முன்னாடி உண்மையா நடப்பேன்னு சொன்னா அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பதாக பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உத்தமமா நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். சின்ன காரியமா இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மையை விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறத நம்ம கற்றுக்கொண்டு அதற்கு செவி சாய்க்கும் போது அந்த உண்மையில கொஞ்சம் அது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, அற்பமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அது ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு நாள் நான் இந்த பக்கத்துல வேலூர் பகுதியில ஒரு கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த பிஸ்கட்ஸ் பேக்கெட்ஸா வாங்கியிருந்தேன். அந்த பிஸ்கட் பேக்கெட் வாங்கும் போது அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிச்சுன்னா என்கிட்ட எவ்வளவு நம்பர்ஸ் சொல்லி கேக்குது. 3 பேக்கெட் அதுல இருக்கு. அப்ப அந்த 3 பேக்கெட்ல நம்பர்ஸ் என்னும் போது நான் மேலோடி பார்த்துட்டு 12 சின்ன பேக்கெட் பிஸ்கட்னு சொல்லிட்டு 12 நம்பர் நான் சொல்லிட்டேன். ஆனா கொஞ்ச நேரம் அவ பில்லு போட்டுட்டே இருக்கிறா. எனக்கு இங்க பார்த்துட்டேன் அது 2 அடுக்குல இருக்கு. அந்த 2 அடுக்குல இருக்கும்போது பாத்தீங்கன்னா 3 பேக்கெட் அப்படி வாங்கியிருந்தேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட உடனே சொன்னாரு, அவன் அந்த பிள்ளை தப்பா பண்ணிட்டு இருக்கா, நீ தான் நம்பர் தப்பா சொல்லி கொடுத்த, மறுபடியுமா அவட்ட சொல்லு. அப்ப அந்த பிள்ளைகிட்ட நான் சொல்றேன், ஏமா நீ இந்த பிஸ்கட் பேக்கெட் போட்டியே, இது நம்பர்ஸ் சரிதானா, நீ கரெக்டா செக் பண்ணிட்டியா? ஆமா ஒரு முறை கூட பாருன்னு சொல்லும் போது அது பார்த்துட்டு சொல்லுது, ஐயா நீங்க இதை மறுபடியா சொல்லணும்னா என் கையில இருந்து இவ்வளவு ரூபாய் நான் மாலையில நான் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும். அந்த நேரத்துல அந்த பிள்ளைக்கு முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். என்ன சொல்றேன்னா, ஆவியானவர் ஒரு சின்ன ஒரு 5 ரூபாவா இருக்கலாம், 10 ரூபாவா இருக்கலாம்,
ஆண்டவர் நம்மோடு பேசும்போது உடனடியா நம்ம அதை சொல்லணும். அந்த நேரத்துல நான் நினைச்சிருக்கலாம், நான் தானே 12 நம்பர்ஸ் சொன்னேன், இதே நான் மறுபடியும் அந்த பிள்ளைகிட்ட சொன்னா அந்த பிள்ளை என்கிட்ட கோவப்படுவாளோன்னு நான் நினைச்சிருந்தா அமைதியா இருக்கலாம். இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையா நம்ம இருக்கும்போ ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அடுத்தபடியாக 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நன்மை செய்து அதன் மூலமாக சில நேரங்கள்ல மற்றவர்கள் இழந்து பேசினா, அதுல ஒரு பாடு வந்தா அதை நீ சகிக்கும் போது அது தேவனுடைய சமூகத்துல பிரியமா இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வசனத்துல நீ தியானமா இருப்பது தேவனுக்கு பிரியம். சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும்போது, வேதத்துல பிரியமாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து யோசிப்பது மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 119வது அதிகாரம் 47வது வசனம், 61வது வசனம், 97வது வசனம். சங்கீதம் 119வது அதிகாரம் 47. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் மேல் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். எதுல? ஆண்டவருடைய கற்பனையின் மேல் மனமகிழ்ச்சியாக பிரியமாக இருக்கணும். 61வது வசனம். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கும் போது, அவரை நம்பி நடக்கும் போது ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். மாறுபட்ட ஜனங்களை விட்டு விலக வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியம். துன்மார்க்கரை விட்டு, பாவிகளை விட்டு, பரியாசக்காரரை விட்டு விலக வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17-18வது வசனத்திலே பார்க்கும்போது, அசுத்தமான காரியங்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதபடிக்கு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் எபேசு பட்டணத்துக்கு சொன்னது போல, ஆண்டவருக்கு எது பிரியம் என்பதை நாம் சோதித்து பார்த்து செயல்படும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். உத்தம குணத்தோடு நாம் இருக்க வேண்டும். மற்ற காரியங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படி நாம் கீழ்ப்படியும் போது மற்ற மனிதரை பிரியப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆண்டவரை பிரியப்படுத்த நம்மை நாம் விட்டு கொடுக்கும் போது அது மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்ததாக காணப்படும். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக நம்மை விட்டு கொடுக்க